ட்ரஸ்ட் எவரெஸ்ட் சூப்பர் சாம்பர் மசாலா பவுடர். தமிழ்நாட்டை நோக்கி சென்னை நோக்கி வருது அப்படின்னு சொல்றாங்களே, அதனால சென்னைக்கு பாதிப்பு இருக்கு இல்லை. அதாவது இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கும்போது இந்த சுழற்சி கொஞ்சம் மேலேயும் கீழையும் போகிறதுக்கு எப்பயுமே வாய்ப்பு இருக்கு. இந்திய வானிலைத்துறை பொறுத்த வரைக்கும் 6.7 சென்டிமீட்டருக்கு மேலே போனாலே அதுக்கான மழை. இதுதான் சாம்பிள், மெயின் பிக்சர் இனிமேல் தான் வரப்போதா சென்னைக்கு? இது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ப்ரிப்பேர்ட்னஸ் அவசியம். பேனிக் தப்பு. பேனிக் ஆனீங்கன்னா சிந்திக்கும் திறன் அடிபட்டு போயிடும். இப்போ வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டின் ஆங்கிலத்தில் நம்ம அந்த பீக் பீரியட் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த 3 வாரம் இந்த பீக் பீரியடாக இருக்கும். 3-4 வாரமோ ஏதோ. போன வருஷத்தை ஒப்பிடும் பொழுது இனிமேல் வரக்கூடிய இந்த டிசம்பர் எண்டு வரைக்குமான அந்த மழைக்காலம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், எவ்வளோ பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்த காத்திருக்கு. கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும்? அப்போ அப்படிப்பட்ட அதே மாதிரியான பாதிப்புகள் இந்த வருஷமும் தொடர வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷம் ஓப்பனாகவே கேட்குறேன் சார், இந்த வருஷம் மழையிலேருந்து சென்னை தப்பிச்சிடுமா? வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் இன்னும் 7 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. இந்த திடீர் கனமழைக்கு என்ன காரணம் சார்? நமக்கு வடகிழக்கு பருவமழை காலம் இது அக்டோபர் முதல் டிசம்பர் வரைக்கும். திடீர்னு கனமழைன்னு நம்ம சொல்ல முடியாது. மேபி கடந்த ஒரு 2 வாரங்களாக பருவமழையில் ஒரு தொய்வு இருந்ததுனால நம்ம அதை ஒரு திடீர் கனமழை அப்படிங்கிறோம். பட் பருவமழை காலங்களில் நமக்கு சாதாரணமாக பெய்யக்கூடிய ஒரு மழை நிகழ்வு. வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் சலனங்களை ஒட்டிய மழை நிகழ்வுகள் தான் எப்பயுமே. ஸோ நமக்கு இந்த மாதிரி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோ இல்லை ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ இல்லை ஒரு புயலோ வரும்போது மழையின் வலு அதிகரிக்கும். ஸோ இப்போ நமக்கு ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு வங்கக்கடல் பகுதியில் இருக்கிறது நமக்கு மழை மேகங்களை கடலோர தமிழகத்தில் செலுத்துது. அதனால நம்ம பரவலாக மழையை பார்த்துட்டு. வங்கக்கடலை பொறுத்த வரைக்கும் ஆந்திரா பகுதியில் தான் அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இப்போ தமிழ்நாட்டை நோக்கி சென்னை நோக்கி வருது அப்படின்னு சொல்றாங்களே, அதனால சென்னைக்கு பாதிப்பு இருக்கு? இல்லை, அதாவது இது வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கரை பகுதிகளில் இருக்கு. ஒரு புயல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நல்ல ஒரு குறுகிய ஒரு வட்டமாக இருக்கும். ப்ரெஷர் குறைய 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 அதோட வட்டம் குறையாது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படின்னு கிடையாது. அது ஒரு பரண்ட சுழற்சி. அதனால என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய நிலப்பரப்பில் அது பெரிய பரப்பில் அது இருக்கும். அந்த சுழற்சி புயல் வலுவடையும் போது அந்த சுழற்சி குறுகுது. ஸோ ஒரு புயல்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 கிலோமீட்டர் விட்டம் இருக்கக்கூடிய அளவு நம்ம பேசலாம். பட் ஆனால் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரு நல்ல பரந்த ஒரு சுழற்சிங்கிறதுனால ஆந்திரா மற்றும் வட தமிழக கரைப்பகுதியில் இருக்குன்னு நம்ம இந்திய வானிலைத்துறை சொல்லிட்டு. இது சாதாரணமாக என்ன ஆகும்னா, இந்த சுழற்சி நகரும் போது நமக்கு கரை கடக்கும் நிகழ்வுன்னு நம்ம சொல்ல மாட்டோம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு பரந்த சுழற்சி, குறுகிய சுழற்சி கிடையாது. காற்றின் வேகமும் பெருசாக இருக்காது. ஒரு மணிக்கு ஒரு 20-30 கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம சாதாரணமாக ஒரு பருவமழை காலங்களில் எப்படி இந்த அந்த ஒரு வாடைக்காற்று அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வடகிழக்கில் வரக்கூடிய வாடைக்காற்று ஒரு வலுவான தரைக்காற்று இருக்கக்கூடும். அதுதான் நம்ம எதிர்பார்க்கலாம். இது பெரும்பாலும் மழை நிகழ்வுகளாக தான் இருக்கும். குறைந்த காற்று தாழ்வு பகுதின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அது மழை நிகழ்வுகளாக தான் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா, ஆந்திராவில் புதிய புயல் உருவாகி இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் நம்ம காலையிலேருந்து நேற்றுலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டை நோக்கி நகருது அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்போ ஆந்திராவில் உருவான அந்த புயல் தமிழ்நாட்டை நோக்கி வருதா, சென்னை நோக்கி வருதாங்கிற ஒரு அச்சம், ஒரு பீதி இருக்கு இல்லையா? இல்லை, இது அதாவது எப்படின்னா ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கும்போது இந்த சுழற்சி கொஞ்சம் மேலேயும் கீழையும் போகிறதுக்கு எப்பயுமே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு நன்கு அமைந்த சுழற்சி கிடையாது. இது ஒரு பரந்த சுழற்சி. ஸோ சில சமயங்களில் உயரத்தில் இருக்கக்கூடிய காற்றின் போக்கு காரணமாக சில சமயத்தில் அது மேலேயும் கீழையும் போகும். அதனால தான் நம்ம எப்பயுமே என்ன சொல்கிறதுன்னா, ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருந்தால் அது எங்கே உருவாகுது, எந்த மாதிரி நகருதோ அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு புயலாக வலுப்பெறும் போது அது எங்கே போகக்கூடும்னு ஒரு அனுமானம் நமக்கு கிடைக்கும். அதனால தான் பெரும்பாலும் நம்ம என்ன சொல்கிறதுனா அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறதுக்கு முன்னாடி நம்ம புயலை பற்றி பேசவே வேண்டாம்னு சொல்கிற காரணம் என்னென்னா, இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சில சமயங்களில் மேலையும் கீழையும் நகரும், கிழக்கு மேற்குமா நகரும், அந்த மாதிரி நகர்வுகள் இருக்கும். அப்படின்னா சென்னைக்கோ தமிழ்நாட்டுக்கோ புயல் எச்சரிக்கை இல்லை அப்படின்னு இந்த சலனத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வலுவான சலனத்துக்கு வாய்ப்பு கிடையாது. இந்திய வானிலைத்துறையும் அதுதான் சொல்லியிருக்காங்க. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயல் இல்லை, பயப்பட வேண்டாம். புயல் இல்லை, பயப்பட வேண்டாம். நான் சொன்ன மாதிரி காற்றின் பாதிப்பு இந்த
சலனத்தை பொறுத்த வரைக்கும் இருக்க போகிறதில்ல. மழை கொடுக்கும். நமக்கு வந்து மழை தேவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடலூர், பாண்டிச்சேரி, நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, ஆல்மோஸ்ட் ஒரு 13 மாவட்டங்கள்ல மழை பெய்யும் எல்லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாவட்டங்களிலும் தற்போதைய நிலையில் வடகிழக்கு பருவமழை இயல்பிற்கு கம்மியாக இருக்குது. சென்னையை சுற்றி எடுத்துக்கிட்டீங்கன்னா காஞ்சிபுரம், செங்கல்பட்டுலாம் வந்து இயல்பிற்கு கம்மியாக இருக்குது. சென்னை வந்து சராசரியை ஒட்டி இருக்குது. திருவள்ளூர் சராசரி ஒட்டி இருக்குது. ஸோ இந்த எல்லா மாவட்டங்களுக்கும் மழை தேவை. நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை காலம்தான் மழைக்கான காலம். குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நமக்கு மழையை கொடுக்க போது அது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு தேவையான ஒரு விஷயம். பயப்பட வேண்டிய விஷயம்னு கூட நான் சொல்ல மாட்டேன். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. போன மாசம் சென்னையில 3 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க. அப்போ வந்து ஒரு நாள் தான் மழை பெஞ்சது. ஆனாலும் பொதுமக்கள்கிட்ட ஒரு பெரிய அளவில் ஒரு பீதி இருந்தது. ஆனா இப்ப 7 நாட்களுக்கு கனமழை பெய்யும் அப்படிங்கிற எச்சரிக்கை இருக்கும் பொழுது அந்த பீதி டபுள் மடங்கு ஆயிராதா பொதுமக்கள் மத்தியில? இல்லை, இதில் 2 விதமாக நம்ம பார்க்கணும். தீபாவளிக்கு ஒரு 2 நாள் முன்னாடி சென்னையின் சில பகுதிகளில் நான் இருக்கக்கூடிய அண்ணா நகரம் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது. அப்போ எந்த சலனமும் கிடையாது. வெறும் காற்று குவிதல் இருந்தது வந்து கொடுத்தது. அண்ணா நகர், பெரம்பூர், மாதவரம் போன்ற பகுதிகளில். சென்னையின் ஒரு சில பகுதிகளில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெட் ஹில்ஸு, சோழவரம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 சென்டிமீட்டர் ஒரு 24 மணி நேரத்தில் பெஞ்சது. அதுவே தென் சென்னை பகுதிகளில் அவ்வளோ மழை இல்லை. ஸோ இது எப்படி நான் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 1. 2வது, கனமழைனா இது வந்து 24 மணி நேரமும் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்குமான்னா கிடையாது. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா கூட இரவு நேரங்களில் மழை பெஞ்சது, காலை நேரம் மழை பெஞ்சது, அதுக்கப்புறம் தூறல், அதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிந்த வானம், அப்படின்னு தான் போச்சு. ஸோ வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்குமே பெரும்பாலும் வந்து நமக்கு இரவு நேரங்களில் மழை இருக்கும், அதிகாலை நேரம், காலை நேரங்களில் மழை இருக்கும். பகல் நேரத்தில் பெரும்பாலும் கடலோர பகுதியில் இருக்காது, உட்புற பகுதிகளில் ஓரளவுக்கு மழை பெய்யும். ஸோ கனமழைன்னு சொன்னால் உடனே வந்து 24 மணி நேரம் தொடர்ந்து மழை பெய்யும், வந்து 30-40 சென்டிமீட்டர் பெய்யும். இந்திய வானிலைத்துறை பொறுத்த வரைக்கும் 6.7 சென்டிமீட்டருக்கு மேலே போனாலே வந்து அது கனமழை தான். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, 6லேருந்து ஒரு 11 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யக்கூடும். அதுதான் அவங்களோட கனமழை டெஃபினிஷன். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து சென்னை போன்ற நகர் பகுதிகளில் வந்து 6லேருந்து 11 சென்டிமீட்டர் வந்தால் நம்மளால் அது வந்து தாக்கு பிடிக்க முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து ஒரு 2-3 மணி நேரமோ இல்லை ஒரு சில மணி நேரங்களிலோ அதீத மழைப்பொழிவு நிகழ்ந்தால் மட்டுமே வந்து நமக்கு வந்து தண்ணி தேங்குவது, அப்புறம் வெள்ளம் வரக்கூடிய சூழல் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பட் சாதாரணமாக ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 2-3 மணி நேரம் மிதமான மழை, சற்று கனமான மழை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை அப்படின்னு போயிட்டே இருந்துச்சுன்னா தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும். இன்னும் அது பயப்படக்கூடிய ஒரு விஷயமா நான் நினைக்கல. ஆனா என்ன பயமா இருக்கு அப்படின்னா, கடந்த 24 மணி நேரத்துல சென்னை பெருங்குடியில் வந்து கிட்டத்தட்ட 8 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. அதே மாதிரி மடிப்பாக்கத்துல 6.6 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. ஒரு நாள் மழைக்கே இவ்வளவு தூரம் மழை பெஞ்சிருக்கு அப்படின்னா அந்த 2 பகுதியிலுமே அதிகமாக மழை நீர் தேங்கக்கூடிய பகுதிகள். இன்னும் 6 நாட்கள் நம்ம கடக்க வேண்டியிருக்கு, எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அப்ப அந்த 6 நாட்கள் பெய்யக்கூடிய மழையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சென்னையில ஒரு பெரிய அளவுல பாதிப்பு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சம் இருக்கே. இது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ப்ரிப்பேர்ட்னஸ் அவசியம். பேனிக் தப்பு. பேனிக் ஆனீங்கன்னா உங்களோட சிந்திக்கும் திறன் அடிபட்டு போயிடும். கவனமாக இருக்கிறது அவசியம். அதுக்காக வந்து நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு யோசிச்சோம்னா நிச்சயமாக நம்ம சரியாக யோசிக்க முடியாது. நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்ட். அதாவது மழை பெஞ்சால் தண்ணி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சென்னை ஒரு சமவெளி பிரதேசம், கடலை ஒட்டிய பகுதி. நமக்கு வந்து தண்ணிங்கிறது வந்து சென்னையில் பெய்யக்கூடிய மழை மட்டும் நமக்கு தண்ணியை கொடுக்காது. நமக்கு மேற்கு புறம் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்யக்கூடிய மழை எல்லாமே கடலுக்கு போகணும்னா சென்னை கடந்து தான் போகணும். சென்னை கடந்து கூவமோ இல்லை ஒரு அடையாரோ ஒரு கொசஸ்தலையாரோ இந்த ஆறுகளின் மூலம் தான் கடலை அடையணும். அது வந்து நம்ம சென்னை, அதனால தான் சென்னை வந்து இந்த ஆறு இருந்ததுனால தான் சென்னை அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. ஆறு இல்லைன்னா சென்னை வளர்ந்துருக்காது. பண்டைய நாகரிகம் எல்லாமே ஆற்றை ஒட்டிய நாகரிகமாக தான் இருந்தது. ஸோ நம்ம ஆறு வேணால் நாகரிகம் மட்டும் வேணும், நகரம் மட்டும் வேணும்னா அது இருக்காது. ஆறு இருக்கும். ஸோ இந்த ஆறு வந்து தண்ணி எடுத்துகிட்டு தான் போகணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த ஆங்கிலத்தில் எப் அண்ட் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க, மேலேயும் கீழையும் போகிற ஒரு இது. ஸோ இந்த மழைக்கும் வந்து ஒரு மேலேயும் கீழையும் போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். சில சமயங்களில் அதிகமாக இருக்கும், சில சமயங்கள் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த 7 நாளுமே பார்த்திங்கன்னா நான் தான் சொல்கிறது, சில சமயங்களில் மழையின் வலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சில சமயங்களில் சாரல் மழையாக இருக்கும், பெருசாக ஒன்றும் இருக்காது, தூறலாக இருக்கும், சில சமயங்களில் மழையே இருக்காது. ஸோ இந்த 7 நாளும் இந்த மாதிரி தான் இருக்க போதே தவிர தொடர்ந்து எல்லா டைமும் வந்து பஸ்ஸில் டாப் கியரை போட்டுட்டு மேலே போகிற மாதிரினா கிடையவே கிடையாது. அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ மக்கள்
அந்த விஷயத்தில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதுதான் நான் சொல்லுவேன். இந்த 7 நாள் கனமழைங்கிறது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? சென்னை இந்த வருஷம் வந்து வடகிழக்கு பருவமழைக்கு நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். மேற்கு வடக்கு சென்னை பகுதிகளில் பல இடங்களில் 500-600 ஆல்ரெடி வந்துருச்சு. சராசரியாக சென்னையை பொறுத்த வரைக்கும் 850 மில்லிமீட்டருங்கிறது சராசரியாக சென்னையை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை காலங்களில் வரணும். மேற்கு புறநகர் பகுதிகளில் சில இடங்களில், வடக்கு புறநகர் பகுதிகளில், வடக்கு பகுதிகளையும் வந்து கிட்டத்தட்ட 500-600 மில்லிமீட்டர் பல இடங்களில் வந்திருக்கு. அதுவே நீங்கள் தெற்கு புறநகர் பகுதி, சென்னை தெற்கு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா 300-400 மில்லிமீட்டர் கூட வரல. சில இடங்களில் 250-300 மில்லிமீட்டர் தான் வந்திருக்கு. ஒரு பகுதி நிறையவும் ஒரு பகுதி கம்மியாகவும் இருக்குது. ஸோ இந்த 2 பகுதிகளுக்கும் இந்த தாக்கம் வேறு வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வட பகுதிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி 600 மில்லிமீட்டர் வந்திருக்கு. இப்போ என்னோட அண்ணா நகர் எடுத்துக்கிட்டேன். என் வீட்டில் ஒரு தானியங்கி வானிலை மையம் நான் வச்சுருக்கேன், ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன். ஸோ எனக்கு வந்து இந்த ஆண்டு இன்றைய தேதி வரைக்கும் 160 சென்டிமீட்டர், அதாவது 1600 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. சென்னை சராசரி 1450. ஸோ எனக்கு வந்து இந்த ஆண்டுக்கான மழை ஆல்ரெடி எனக்கு வந்துருச்சு. இன்னும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் இந்த ஆண்டுக்கு மீதம் இருக்குது. அதுவே நீங்கள் தெற்கு பகுதியில் போனீங்க, சில இடங்களில் 1000-1100 மில்லிமீட்டர் தான் வந்திருக்கு. அங்கே இன்னும் வரவே இல்லை. இந்த வடக்கு பகுதிகளில் நிலத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே வந்து தண்ணி தேங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா வந்து பூமி உள்வாங்காது. ஸோ தண்ணி மேலே நிற்கும். அதுவே வந்து தெற்கு புறநகர் பகுதிகளில் இன்னும் கொஞ்சம் வந்து மழை நீர் உள்ள வாங்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். இந்த வடக்கு தெற்கு பொதுமக்களுக்கு புரிகிறதுக்காக அது என்னென்ன மாவட்டங்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா சோழவரம், மாதவரம், பெரம்பூர், அதுக்கப்புறம் வந்து ரெட் ஹில்ஸ், இந்த பகுதிகள் எல்லாமே நிறைய மழை பெஞ்சிருக்கு. அண்ணா நகர், அம்பத்தூர், இது எல்லாமே ஓரளவுக்கு நிறைய மழை பெஞ்சிருக்கு. இந்த பகுதிகள்லாம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடியதுனால தண்ணி சீக்கிரமா வடியாது. ஆமா, தண்ணி கொஞ்சம் வடிகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்ப எந்த பகுதியில் மழை பெஞ்சா தண்ணீர் சீக்கிரம் வடியும்? இப்போ தெற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பகுதிகள்? தாம்பரம் ரொம்ப கம்மியாக இந்த ஆண்டு இது வரைக்கும் பெஞ்சிருக்கு. தாம்பரம், மீனம்பாக்கம், மடிப்பாக்கம், அப்புறம் பெருங்குடி, வேளச்சேரி, அந்த சைடு ஓஎம்ஆர் சைடு ஃபுல்லாக போட்டிங்கனாலே ஓரளவுக்கு இந்த ஆண்டு இது வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக பெஞ்சிருக்கு. பட் ஓஎம்ஆரில் நமக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்குது. பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதி. அதனால் வந்து கொஞ்சம் எப்பயுமே மெதுவாக தான் போகும். ஸோ இந்த தாக்கங்கிறது நான் இப்போ சொன்ன மாதிரி வெவ்வேறு பகுதியில் வெவ்வேறு பரிமாணங்கள் வரும். இந்த ஆண்டு இந்த மழை என்ன சொல்கிறது, அந்த அன்ஈவன் ரெயின்ஃபால் ஒரு இடத்துல நிறையவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் இருக்கிறதுனால தாக்கமும் மேலேயும் கீழேயுமா இருக்க போகுது. ஸோ சில பேர் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் தண்ணி வடிவே இல்லைன்னுவாங்க. சில பேர் வந்து எங்கள் வீட்டில் மழையே இல்லைன்னுவாங்க. ஸோ இது வந்து நம்ம இன்னொரு 2-3 வாரம் இது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பொதுவாக போன வருஷத்தில் ஒப்பிடும் பொழுது இந்த நவம்பர் டிசம்பரில் சென்னையில் மழையோட அளவு அதிகமாக இருக்கும், மழை பயங்கரமாக பெய்யும் அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா? அந்த மழைக்கான எச்சரிக்கை இந்த 7 நாள் மழையோட எச்சரிக்கை கிடையாதா? இப்போ இதை விட இதுதான் சாம்பிளா, மெயின் பிக்சர் இனிமேல் தான் வரப்போதா சென்னைக்கு? மழையை பொறுத்த வரைக்கும் நான் சாம்பிள் மெயின் பிக்சர்னு எப்பயுமே சொல்ல மாட்டேன். அதாவது நம்ம பயப்பட வேண்டாம், அந்த அளவுக்கு கனமழை இருக்காது அப்படின்லாம் சொல்றீங்க இல்லையா? அப்ப பயப்படுற அளவுக்கான கனமழை இந்த 7 நாள் கனமழை இல்லை, அப்ப இன்னும் அடுத்து வரப்போதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீண்ட கால வானிலை படிவங்கள் வந்து நவம்பர் மாத கடைசியில் ஒரு வலுவான சுழற்சி வரக்கூடிய ப்ராபபிலிட்டியை காட்டிக்கிட்டே தான் இருக்குது. பல நாட்களாக அது காட்டிகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதை எப்படி அனுமானிக்கணும்னா, பல நாட்களாக அந்த ப்ராபபிலிட்டி காட்டிட்டு இருந்துச்சுன்னா அந்த நிகழ்வு நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு தான் நம்ம அதை எடுத்துக்கணும். ஸோ நவம்பர் மாத கடைசி, டிசம்பர் மாதம் முதல் வாரம் வந்து ஒரு வலுவான சுழற்சி இருக்கும் பட்சத்தில் நம்ம அதுக்குடன் மழையோ இல்லை வந்து அது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கும்போது ஒரு புயலோ நம்ம பார்க்கலாம். பட் வடகிழக்கு பருவமழை காலத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாகவே நவம்பர் டிசம்பர் முதல் வரைக்கும் எப்பயுமே வந்து மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஏனைய காரணிகள், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய சாதகமான சூழல் இருந்துச்சுன்னா மழையின் வலு அதிகரிக்குது. ஸோ இப்போது அடுத்த ஒரு 2-3 வாரத்துக்கு இந்திய பெருங்கடலை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான சூழல் இருக்க போகுது மழையை பொறுத்த வரைக்கும். ஸோ வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டின் ஆங்கிலத்தில் நம்ம அந்த பீக் பீரியட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த 3 வாரம் இந்த பீக் பீரியடாக இருக்க போகுது. 3-4 வாரமோ ஏதோ ஒரு பீக் பீரியடாக இருக்க போகுது. ஸோ இந்த மழை வந்து எல்லாமே சென்னைக்கு பெய்யுமானா நிச்சயம் கிடையாது. டெல்டாக்கும் பெய்யும், தென் தமிழகத்துக்கும் பெய்யும். நான் சொன்ன மாதிரி இந்த சுழற்சி நகர்வை பொறுத்து தான் மழை நிகழ்வுகள் இருக்க போகுது. ஸோ எல்லாமே வந்து டெய்லி சென்னைக்கு பெய்யுமா, இல்லை டெய்லி 10 சென்டிமீட்டர் சென்னைக்கு பெய்யுமானா கண்டிப்பாக கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று ஆந்திராவில் நிறைய மழை பெஞ்சது, இன்றைக்கி சென்னையின் சில பகுதிகள் மழை பெஞ்சது, நாளைக்கு வந்து கடலூர், பாண்டிச்சேரி, டெல்டா போன்ற பகுதிகளில் மழை பெய்யும். ஸோ இந்த மாதிரி இந்த சுழற்சி நகர்வை பொறுத்து மழை நிகழ்வுகள் மாறக்கூடும். சில சமயங்களில் நமக்கு சுழற்சி வந்து போன மாதம் டானா புயல் போன மாதிரி மேலே போச்சுன்னா மழையே இருக்காது, வறண்ட வானிலை இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ இந்த சுழற்சிகளின் அடிப்படையில் நமக்கு வந்து மழை நிகழ்வுகள் மாறக்கூடும். பட் நான் சொல்கிறது இதுதான்,
வடகிழக்கு பருவமழை நமக்கு இந்த அடுத்த ஒரு 3-4 வாரம் மிக சாதகமான ஒரு சூழல் இருக்கிறதுனால நம்ம தொடர்ந்து மழையை எதிர்பார்க்கலாம். சில பகுதிகளில் மழை தேவை. ஸோ அவங்க வந்து இந்த மழையை நிச்சயமாக வந்து வரவேற்பாங்க. சில பகுதிகளில் மழை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் திரும்பவும் மழையா அப்படின்னு யோசிப்பாங்க. அது வந்து நம்ம என்ன சொல்கிறது, மனித இயல்பு. நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதை கொஞ்சம் ஓப்பனாகவே கூட சொல்லுங்கள் சார். போன வருஷத்தை ஒப்பிடும் பொழுது இனிமேல் வரக்கூடிய இந்த டிசம்பர் 2 வரைக்குமான அந்த மழைக்காலம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், எவ்வளோ பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்த காத்திருக்கு? ஏன்னா பொதுமக்கள் மத்தியில் ஒரு விதமான ஒரு அச்ச உணர்வு இருக்குல்ல. அது போன வருஷம் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் இயர் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு நிகழ்வு கிடையாது, 2 நிகழ்வு. சென்னை பொறுத்த வரைக்கும் மிக்ஜாம் வந்தது, ஒரு பெரிய மழை நிகழ்வு கொடுத்தது. தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பெரிய நிகழ்வு. சாதாரணமாக ஒரே ஆண்டில் 2 பெரிய நிகழ்வுகள் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் தான் நினைக்கிறாரு, 2-3 வாரம், 15 நாளைக்குள்ள. முதல் டிசம்பர் மாதம் முதல் பகுதியிலேயே 2 நடந்துச்சு. அப்போ அப்படிப்பட்ட அதே மாதிரியான பாதிப்புகள் இந்த வருஷமும் தொடர வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷம் அந்த மாதிரி அவ்வளோ பெரிய 2 பெரிய நிகழ்வுகள் நடக்குமாங்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கம்மி. மழை நிச்சயமா இருக்கும். ஓப்பனாகவே கேட்குறேன் சார், இந்த வருஷம் மழையிலேருந்து சென்னை தப்பிச்சிடுமா? ஆல்ரெடி ஓரளவுக்கு நம்ம இந்த வருஷம் மழை ஓரளவுக்கு நல்லா தானே கடந்துட்டு இருக்கோம். ஓகே, நான் இதுதான் சொல்லுவேன் எப்பயுமே. என்னன்னா வந்து ஒரு பேரிடர் நிகழ்வும் ஒரு படிப்பினை நமக்கு கொடுக்கும். அந்த படிப்பினை எடுத்துட்டு நம்ம எங்கே தப்பு பண்ணுறோமோ அதை கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அது வந்து அரசும் சரி, மக்களாகிய நாமும் சரி, அதை எடுத்துகிட்டு இருக்கணும். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ஐ திங்க் நம்ம ஓரளவுக்கு அதை படிப்பினை எடுத்துகிட்டு இருக்கோம். மக்களாகவும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, சார் இந்த ஆண்டு மழை, நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா, இந்த ஆண்டு மழை. இது எல்லாமே வந்து ஒரு ப்ரிப்பேர்ட்னஸுக்காக தான். ஒரு சரி, நான் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கேன், என் வீடு வந்து தண்ணி இருக்கக்கூடிய ஒரு பகுதினா நான் ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கணும், அதுக்கு நான் ரெடியாக இருக்குங்கிறது கேட்குறாங்க. ஸோ எல்லாமே நம்ம ஒரு படிப்பினை எடுத்துகிட்டு தான் போயிட்டுருக்கோம். இது எல்லாம் கடந்து மழை நிகழ்வுங்கிறது அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை பொறுத்து. தூத்துக்குடி அவ்வளோ வருமா அப்படின்னா சில பேர் என்னை கேட்டுட்டு இருந்தாங்க, சார் அது வெறும் மேலடுக்கு சுழற்சி தானே, எப்படி அவ்வளோ மழை பெஞ்சது, அது புயல் கூட இல்லையேன்னா, புயலும் சுழற்சி தான், மேலடுக்கு சுழற்சி தான். ஏனைய காரணிகள் எல்லாமே ஒரு சாதகமான நிலையில் இருந்துச்சுன்னா மேலடுக்கு சுழற்சி மட்டும் வந்து மழை கொடுக்காதுன்னு சொல்லவே முடியாது. மழை கொடுத்துச்சு. ஸோ மழை நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து நம்ம ஒரு அதீத மழை நிகழ்வு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நினச்சி தான் நம்ம ரெடியாக இருக்கணும். அப்போ இந்த வருஷம் மழைக்கு சென்னை மக்கள் பீதி அடைய வேண்டாம், பயப்பட வேண்டாம். மழைக்கு பீதி அடையாது, தயவுசெய்து அதுதான் சொல்கிறேன், திரும்ப அதை சொல்கிறேன். என்னன்னா வந்து வீட்டுக்குள்ள தண்ணி வரும்பொழுது மக்கள் என்ன நிச்சயமா நான் கண்டிப்பா அதை ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஆபீஸ்க்கு கரெக்டா போக முடியல, கரெக்டான டைம் போக முடியல, ரோட்ல தண்ணி நிறைய இடத்துல மெட்ரோ வேலை நடக்குது, பல இடங்கள்ல வந்து தோண்டி வச்சிருக்காங்க. நிச்சயமா இல்ல, இன்னைக்கு காலையில் கூட நியாயமான பயம், கொஞ்சம் நியாயமான பயம் தப்பு கிடையாது, பீதி தப்பு. ஓகே, பயம் தப்பு கிடையாது, பீதி தப்பு ஒன்று. ரெண்டாவது வந்து நான் சொன்ன மாதிரியே பேனிக் நிச்சயமா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறதே கிடையாது. நீங்க பீதி அடைஞ்சீங்கன்னா யோசிக்கவே மாட்டீங்க. கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும்? அரசாங்கம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லாவே தெரியும் ரெகுலராக தண்ணி தேங்குற பகுதிகள் எதுன்னு. ஐ திங்க் நிறைய இடத்துல மோட்டர் ஆல்ரெடி போட்டிருக்காங்க, ஒன்று. ரெண்டாவது வந்து ஐ திங்க் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, நம்ம இது யோசிக்கணும்னா வந்து பல சமயங்களில் தண்ணி தேங்கிறதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த நெகிழிகள் வந்து அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ஓப்பனிங்கில் போய் அடைச்சிட்டு இருக்குது. அது வந்து சில சமயங்களில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், அரசாங்கம் அதை ரெகுலராக கிளியர் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். சில சமயத்தில் நம்மளே அது காரணமாக இருக்கும், போகிற போக்கில் அப்படியே போட்டு போயிடுறோம். பட் ஆனால் என்ன ஆகுதுன்னா அதோட தாக்கம் வந்து நம்ம வீட்டுக்கு தண்ணி வர்றப்ப அங்கே அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினில் தண்ணி போகல, நெகிழி அடைச்சிட்டு இருக்கு, தண்ணி போகலன்னு நம்ம வீட்டுக்கு அடைக்கிறப்ப அப்போ வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது, நம்மளும் ஒரு காரணமாக இருந்தோம். ஸோ சின்ன விஷயம் நம்ம கூட பண்ணலாம், நம்ம சைட்லேருந்து. அரசாங்கம் நான் சொன்ன மாதிரி இதை வந்து ரெகுலராக க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா பல சமயங்களில் இந்த வெள்ள நீர் வடிகால் வந்து வேலை செய்யும். சில சமயங்களில் அது வேலை செய்யாது. ஏன்னா நம்ம போன வருஷமே பார்த்தோம், மிக்ஜாம் புயல் போது சென்னை கரைக்கு அப்பால் ஒரு புயல் இருந்த காரணத்தினால் கடல் வந்து தண்ணியை உள்ளே வாங்கலை. தண்ணி உள்ளே வாங்காதப்போ வந்து நீங்கள் வந்து வடிகால் கட்டமைப்பு வந்து தண்ணியை வந்து வெளியில் அனுப்ப முடியாது. அது வந்து கடல் உள்வாங்கினா தான் தண்ணி வெளில போகும். உள்வாங்காத பட்சத்தில் நம்ம அதை பார்த்தோம். பெரும்பாலும் பல நேரங்களில் இந்த வெள்ள வடிகால் அதோட வேலையை செஞ்சிடும். சில சமயங்களில் வேலை செய்யாது. சில சமயம் அது வேலை செய்யாத காரணம் நம்மளும் இருக்கலாம், இல்லை இயற்கையும் இருக்கலாம். அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும், அவ்வளோதான். சென்னையில் 7 நாட்கள் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இந்த கனமழை சென்னையில் எப்படிப்பட்ட தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி. டேஸ்டில் பெஸ்ட் எவரெஸ்ட் சூப்பர் சாம்பர் மசாலா பவுடர். Taste the Daily.